மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் தேங்க்ஸ் எனும் அன்பளிப்பு மூலம் உங்களது ஆதரவை தெரிவிக்கலாம். அதோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். இன்றைய காணொளியில் உணவு போர் பற்றிதான் எச்சரிக்கை கொடுக்க இருக்கிறோம். ஆம், மனிதர்கள் மீது உணவு போரை ஏற்படுத்த ராயல் கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் மனிதர்களின் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் யாவும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்த திட்டமிட்டுள்ளார்கள். இந்த உணவு போரின் தாக்கம் நீங்கள் கனவிலும் கண்டிராத ஒன்றாக இருக்கும். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய விலையில் எதுவுமே வாங்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் வாங்கும் ஏதாவது ஒரு அத்தியாவசிய பொருளை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக, இன்றைய சூழலில் பால் என்பது அனைத்து வீடுகளிலும் அத்தியாவசியமாகும். உணவு போர் தொடங்கிய பின் இன்றைய விலையிலிருந்து சுமார் 395% விலை உயர்வை சந்தித்திருப்பீர்கள். அதாவது சராசரியாக இன்றைய பாலின் விலை ஒரு லிட்டர் 35 என்று எடுத்துக்கொண்டால் உணவு போரின் போது சுமார் 138 ரூபாய்க்கு பால் விலை விற்கப்படும். இப்படியான விலை உயர்வை நடுத்தர மனிதர்களினாலேயே தாங்க முடியாது. அப்படி இருக்க ஏழை மனிதர்கள் என்னாவார்கள் என்று சற்றே சிந்தியுங்கள். இன்றைக்கு மனிதர்கள் நுகர்வோர்களாக வாங்கும் அனைத்து பொருட்களின் விலையும் உணவு போரின் போது 395% கூடியிருக்கும். இப்படியான விலைவாசி ஏற்றம் உங்களுக்கு பேரிடியாக இருக்கும். இதற்கு அரசாங்கமும் ஊடகங்களும் காலநிலை மாற்றத்தால் தான் இந்த உணவு விலை ஏற்றம் என்று திசை திருப்புவார்கள். காலநிலை மாற்றத்தால் உற்பத்தி குறைவு, கால்நடைகளிடையே புது நோய் உருவாக்கம், இப்படியான பல காரணங்களை கொண்டு உங்களை திசை திருப்புவார்கள். உங்களிடம் வாங்கும் திறன் என்பது முழுவதுமாக குறைந்திருக்கும். பணம் இருந்தும் உங்களால் வாங்க முடியாது. காரணம் இன்றைக்கு இருக்கும் பணத்தின் மதிப்பை விட அன்றைக்கு பொருளின் மதிப்பு உயர்ந்திருக்கும். வறுமையில் வாழும் ஏழை மனித இனம் உணவுப் போரினால் நிச்சயமாக உயிரை இழக்கக்கூடும். காரணம், அவர்களின் முழு உடல் உழைப்பை பயன்படுத்தினாலும் வாங்க முடியாத அளவு உணவுப் பொருட்களின் விலையேற்றம் இருக்கும். கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில் சுமார் 783 மில்லியன் மனிதர்கள் பட்டினியால் இறப்பார்கள். இதில் இந்தியாவில் மட்டும் சுமார் 23 கோடி மனிதர்கள் இறப்பார்கள். சற்றே சிந்தியுங்கள். உங்கள் கண்முன்னே 783 மில்லியன் மக்கள் பட்டினியால் இறக்கப் போகிறார்கள். இதை நீங்கள் வேடிக்கை பார்த்தால் நடுத்தர வர்க்கமான நீங்கள்தான் அடுத்து ஏழ்மை நிலையை அடைவீர்கள். ஆம், அவர்கள் எல்லாம் இறந்தபின் வல்லாதிக்க சக்திகளுக்கு நீங்கள்தான் வறுமை கோட்டு ஏழைகள். அன்றைய நாளில் இணைய வசதி, கார், கைபேசி, உணவு எல்லாம் இருக்கும். உங்களிடம் பணமும் இருக்கும். ஆனால் உங்கள் சக்திக்கு மீறிய விலையேற்றம் அடைந்து இருக்கும். சரியாக இந்த உணவு போரானது 2027க்கு பிறகு மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். இதன் அக்சலரேஷன் பாயிண்ட் 2029 ஆகும். உங்களுக்கான நாட்கள் மிக மிக குறைவு. இந்த செயற்கை உணவு பஞ்சமும் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணியாக அமையும். அதன் பின் பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்பட்டு எல்லாம் ஒரு புள்ளியில் சேரும் போதுதான் வங்கிகள் காணாமல் போகும். சேமிப்புகள் எடுக்க முடியாமல் மனிதர்கள் திணறுவார்கள். உலக நாடுகள் நிலையற்ற தன்மையை அடையும். இந்த பொருளாதார வீழ்ச்சியின் நோக்கமானது உலகம் முழுவதும் உள்ள அரசுகளையும் அதை சார்ந்த மக்களையும் பொருளாதார சூழியம் நோக்கி நகர்த்துவது. இதன் மூலம் பணத்தாள்களானது அதன் மதிப்பை இழக்கும். பணம் வெறும் காகிதம் என்ற மனநிலைக்கு மனிதர்களை நகர்த்துவார்கள். இதனால் அனைத்து நாட்டு பணத்தாள்களும் பூஜ்ய மதிப்பை அடையும். சரியாக பொருளாதார வீழ்ச்சிக்கான காலம்
2029 ஆரம்பிக்கும். இதன் அக்சலரேஷன் பாயிண்ட் 2032 ஏற்படும். இதன் கோரப்பசியாக 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும். அந்த போருக்கு பிறகு உலகில் இருக்கும் தற்போதைய மக்கள் தொகையில் பாதிதான் இருப்பார்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 45% மனிதர்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார்கள். உங்கள் கண்முன்னே ஒரு மனித சமுதாயமே பெரும் உயிர் சேதத்தை அடைந்திருக்கும். இவையாவும் யதார்த்தமாக நடந்தது என்று நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். எல்லாம் திட்டமிடலே என்பதை இன்று மட்டுமல்ல, அன்றும் நினைவு கூறுங்கள். 2025 வருடத்தின் பிற்பகுதியில் இருந்து இந்த உலகத்தின் நாட்கள் கடினமாகத் தொடங்கும். நடக்க இருப்பது சாதாரண ஏழை மனிதனுக்கு மட்டும்தான் என்று எண்ணிவிடாதீர்கள். இது ஒரு உலகளாவிய சதி திட்டம். பட்டினி, சாவு என்பது கொடூரமானது. இவற்றை தடுப்பதற்கு உலக மனிதர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். அது தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அரங்கேற வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. போருக்கு முன் கைகோர்த்தால் மனிதம் மீளும், இல்லையேல் மனித பலி ஏற்படும். நிச்சயமாக அந்நாளிலும் யாம் மனிதர்கள் பக்கமே இருப்போம். நன்றிகள் பல.